ஸோ சப்போஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது அனுபவம் இருக்குன்னா நீங்க அதை சொல்லலாம். ஏன்னா நாங்க சொல்ற கருத்து இது உண்மையா பொய்யா அப்படின்னு நாங்க ரிசர்ச் பேசிஸ்ல எதுவுமே நாங்க சொல்லலாம். இந்த முல்சீத்தா பத்தி இப்ப இவங்க பேசியிருக்கிறது வந்து இவங்க அனுபவத்துல இவங்கள கேள்விப்பட்டதை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து நம்ம எந்த ரிசர்ச் எதுவும் ப்ரூவ் பண்ணியிருக்கா அதெல்லாம் நமக்கு தெரியாது. மற்றவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க பண்ணியிருக்காங்க, இவங்க நம்பிக்கையின் பேர்ல அவங்க அம்மாவோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, இதுதான் வந்து சீத்தா. சீத்தாலே ஒரு 4, 5 வெரைட்டி இருக்கு. இந்த ராம் சீதா, முல் சீதா, நார்மலா கடையில கிடைக்கிற சீத்தா. சரிங்களா? இவரோட மருத்துவ குணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேன்சருக்கு இது ரொம்ப நல்ல மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். எங்க அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட். கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல்ல போய் டெட் எண்ட்ல தான் பாக்குறோம். 4th ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்ல பார்க்கும்போது நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல என் கூட வேலை பார்த்த என் ஃப்ரெண்டுக்கு வீட்ல இந்த சீதா மரம் இருந்தது. ஒரு வாரம் தான் டைம். நீங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆஹ் கடவுளோட அருளால என்னன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு வீட்ல இந்த மாதிரி முல்சீத்தா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் ரெகுலரா கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சா. டெய்லி ஒரு பழம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டெய்லி எங்க அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வாரத்துல இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிதான் எங்க அம்மா அனுப்பிச்சு விட்டாங்க. கிட்டத்தட்ட 3.5 மாசம் எங்க அம்மா உயிரோட இருந்தாங்க. உண்மையாலுமே இது நடந்த விஷயம். இந்த முல்சீதா பழத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. ஏன் இந்த விஷயம் சொல்றேன்னா, 4th ஸ்டேஜ்ல இருந்தது எங்க அம்மாவுக்கு. ஒரு வாரத்துல அவங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருந்தவங்களே கிட்டத்தட்ட 3.5 மாசம் வரையும் அவங்கள நீட்டிச்சு கொண்டு போக முடிஞ்சது. இந்த மரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. இல்ல டெய்லியும் நம்ம இது ஒண்ணு எடுத்துக்கணும், வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பழம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவசியம் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பழம் நீங்க எல்லாரும் சாப்பிடணும்.